ஹே திஸ் இஸ் ஆசிஃப். ஸோ கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஃப்ளாஷ் செல்ஃபி ஸ்டிக்கோட ஃப்ளாஷில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் எதுவும் ரெகுலராக வீடியோ போடுற மாதிரி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன் நான் சொல்லுகிறேன். ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஹவு டு கெட் இன்டு எ கம்பெனி. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 7 months ஆக போகுது. ஸோ 7 months நான் போயிட்டு தான் இருக்கேன். ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியர். நான் டெவலப்பராக போல் ஆக்சுவலாக டெஸ்ட் இன்ஜினியராக தான் ஜாயின் பண்ணேன். இப்போயும் டெஸ்ட் இன்ஜினியராக தான் இருக்கேன். இப்போ வந்து நான் இன்டெகிரேஷன் டீமில் ஒர்க் பண்ணுறேன். டெஸ்டிங்லேயே இன்டெகிரேஷன் டீம். ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இன்டெகிரேஷன் டீம் பற்றி தெரியும். அது தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் அஸ் அன் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு வெண்டர்ஸ். உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ கூகுள் மேப்ஸ் இருக்குதுல்ல, கூகுள் மேப்ஸ் வந்து நம்ம ரேப்பிடோ, தென் ஊபர், தென் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது எல்லாத்துலேயுமே நம்மளால் கூகுள் மேப்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, கூகுள் மேப்ஸோட அந்த கோடை வந்து கூகுள் தர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஏபிஐ கீன்னு ஒன்று தருவாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ரேண்டமாக ஆல்ஃபா நியூமெரிக் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் கம்பைன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தருவாங்க. அது வந்து அவங்களோட கோடில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ ரேப்பிடோனா ரேப்பிடோவோட அந்த கோடு வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கான கோடில் வந்து அவங்க அந்த ஏபிஐக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் டேப் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிடும் என் ஃபோனில். அந்த மாதிரி அது செட்டிங்ஸ் இருந்தால் மாற்றணும். சரி, ஓகே, கெட்டு டாபிக். அந்த ஏபிஐக்கு நம்ம கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து அந்த கூகுள் மேப்ஸில் அவங்க என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்காங்களோ அதை நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சர்டைன் அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆன் மந்த்லி பேசிஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வெண்டார்ஸுன்றது இப்போ ஸ்விக்கிக்கு வந்து கூகுள் மேப்ஸுன்றது வெண்டார். ஓகேங்களா? அவங்கள தான் அவங்களோட ஆப். ஓகேங்களா? அதை தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெண்டார்ஸ் வந்து வருவாங்க ஒரு ஆப்ஸுக்கு. ஸோ அந்த வெண்டார்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டெகிரேஷன் டெஸ்டிங். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹவ் டு கெட் இன்டு எ கம்பெனி. ஸோ இதுக்கு என் சைடே வருமே. நான் எப்படி கம்பெனி ப்ளேஸ் ஆகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு காலேஜ் 3rd இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு எந்த ஒர்க்கும் கிடைக்கல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ஸ் ப்ராசஸிங், இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸிங்கில் எனக்கு ஒர்க் கிடச்சிது. எந்த கம்பெனிலனா கம்பெனி நேம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க எனக்கு ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்தாங்க. பட் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கம்பெனி நேம் மட்டும் சொல்ல. ஸோ வாய்ஸ் ப்ராசஸிங் அண்ட் நான் வாய்ஸ் ப்ராசஸிங் இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா? ஸோ அந்த ஜாப் எனக்கு கிடச்சிது. எப்போனா எனக்கு நான் காலேஜை முடித்து ஒரு 2 monthsக்குள்ளேயே எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? எல்லா ரவுண்ட்ஸும் நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு ஜாப்லாம் கிடச்சிருச்சு. சேல்ரி வந்து அரௌண்ட் ஒரு 16,000 அபோவ் 20,000 பிலோன்னு வைங்களேன். ஸோ அதுதான் சேல்ரி. என்னடா ப்ளேஸ் ஆகாத கம்பெனிக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கே ஞாபகம் இல்லை அவங்க எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அவங்க சம்திங் 17 சம்திங் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். 17,000 18 கிட்ட போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? எக்ஸாக்டாக எனக்கு தெரில, இவ்வளோ தான் ரேஞ்சு. ஸோ நான் வந்து ஆஃபர் லெட்டர் எல்லாமே வாங்கிட்டேன். பட் ஆனால் அந்த ஆக்சுவலாக அவங்க ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டேன், எனக்கு எல்லாமே வந்துச்சு. பட் ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா எனக்கும் அவங்க கம்பெனி இருக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அரவுண்டு 60 கிலோமீட்டர்ஸ்னு வைங்களேன். 50 to 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதளவுக்கு ட்ராவல் பண்ணோம். அவங்க வந்து 2-way கேப் ப்ரொவைட் பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் அது வேணான்னு சொல்லிட்டேன். அதோடு இல்லாமல் அது வந்து நைட் ஷிஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? பட் அங்கே தான் ஒரு டெஸ்ட் இருக்குது, நான் சொல்கிறேன் கடைசியில். நைட் ஷிஃப்ட்டு. ஸோ நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகியுமே அந்த ஆஃபரை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக எனக்கு ஹெச்ஆருக்கும் நான் கால் பண்ணிட்டு சொல்லிட்டேன். அவங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க கம்பெனியில் என்ன ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. பட்டு மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெயில்ஸும் அனுப்பிட்டே இருந்தாங்க. பட் நான் அதுக்கப்புறம் என்னால் ஒரு வாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சொன்ன ஆன்சர்ஸையே திரும்ப திரும்ப சொல்ல முடியல. இப்போ நான் வரலன்ற என்னோடய
என்னோட விஷயம் உங்கள் கம்பெனியில் ப்ளேஸ் ஆக வேணான்றது. ஸோ இதையும் நான் மல்டிபிள் டைம்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க கால் பண்ணாங்க. ஸோ நான் எடுக்க முடியலன்னு போய் சொல்ல விரும்பல. நான் நிஜமாலே சீரியஸாகவே இன்டென்ஷனலாக எடுக்கல. ஏன்னா 2, 3 டைம்ஸ் சொன்னதுக்கப்புறமும் அவங்க இது பண்ணக்கூடாதுல்ல, ப்ரெஷர் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக. ஸோ ஓகேங்களா, அந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ட்விஸ்ட்டு சொன்னேனே, இதுக்கு முன்னாடி ட்விஸ்ட் இருக்குன்னு. ஸோ அந்த ட்விஸ்ட்டை இப்போ பிரேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் நைட் ஷிஃப்ட்டெல்லாம் கிடையாது. அது வந்து ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான். எங்கள் கூட இன்டர்வியூ வந்து நான், அதுக்கப்புறம் வேறு ஒரு கேர்ள் ஓகேங்களா அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேர்ள் வந்து ப்ளேஸ் ஆகிட்டா. அவன் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டா. ஜாயினும் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் பேசணும்னு சொல்கிறேன். அந்தமாதிரி நைட் ஷிஃப்ட்னால் நைட் ஷிஃப்ட்டு மட்டும் கிடையாது, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு. நைட் ஷிஃப்ட்டு தேவையில்லைன்னா நம்ம மார்னிங் ஷிஃப்ட் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு. அட பாருங்களா, இதை மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் அப்பயே ஜாயின் பண்ணிருப்பேனே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கோவப்பட்டாலும் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் எப்படி டேக்கிள் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஜாப் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, எந்த கம்பெனிலுமே அதுக்கப்புறம் நான் ப்ளேஸ் ஆகலை. ப்ளேஸ் நான் வரேன். ப்ளேஸ் ஆன கம்பெனியும் எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா, நான் இன்னொரு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அது வந்து ரொம்ப சின்ன ஸ்டார்ட் அப்பு. ஓகேங்களா, அவர் வந்து என்ன டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். பட் அந்த ஜாப் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது டேட்டா அனலிட்டிக்ஸே கிடையாது. அது ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்ட் அப்பு. அங்கே வந்து 4 பேர் தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா, அது வந்து வேறு ஒரு அது உண்மையிலே நல்ல பிஸ்னஸ்ஸு. பட் ஆனால் ரொம்ப பேஷன்ஸ் தேவை. ரொம்ப பேஷன்ஸ் தேவை அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஜாப் வந்து நான் 1 மந்த்து தான் பார்த்தேன். அந்த ஜாபை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த ஜாப் நான் 1 மந்த் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஈவெண்ட்ஸ்லாம், ஸோ இந்த வெட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் வரும். அங்கே வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு மூலிமா, ரெஃபரன்ஸ் மூலிமா எனக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் போயிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன். ஈவெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய மணிலாம் வராது. பட் இருந்தாலும் வரும். ஒரு ஸ்டேபிளான மணி வரும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக வராது உங்களுக்கு ஈவெண்ட்ஸு. உங்களுக்கு வந்து அது உங்களை வந்து எந்தெந்த எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீங்கள் ஈவெண்ட்ஸ் போகலாம். எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் அதிகம்ன்றதுனால கொஞ்சம் நல்லாவே கிடச்சிது. அப்புறம் அது வந்து ஒரு சீசன் வரைக்கும் தான் ஈவெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வெட்டிங்லாம் நடக்காது சில சீசனில். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஜூன், ஜூலை அந்த மாதிரிலாம் அவ்வளோ ஈவெண்ட்ஸ் வராது. அதுக்கப்புறம் ஜானு அந்த மாதிரிலாம் வராது. இயர் எண்டில் வரும், இயர் மிட்டில் வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் மணி நான் சேர்த்து வச்சேன். என்னோடய செலவெல்லாம் போக மணி சேர்த்து வச்சேன். அதில் வந்து நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா, தேங்க் காட் நான் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணது தான் என் லைஃப்லேயே ஒரு பிக்கஸ்ட்டு குட் டிசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் நிறைய ஒர்ஸ்ட்டான டிசிஷன் எடுத்திருக்கேன். அதை பற்றிலாம் சொல்லணும்னா ஒரு சீரீஸே எடுக்கலாம். படம் கூட தேவையில்ல, ஒரு சீரீஸே எடுக்கலாம். ஓகே, இக்னோர் தட். ஸோ அந்த இன்ஸ்டியூட் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கூட சேர்த்து மேனுவல் டெஸ்டிங்கிற ஒரு கோர்ஸுமே அங்கே எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக. ஸோ விச் இஸ் ரியலி குட். எனக்கு தெரிஞ்சு எந்த இன்ஸ்டியூட்லையுமே நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அந்த இன்ஸ்டியூட்காக நான் ஒரு தனியாக செப்பரேட் வீடியோவே போடணும். அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அந்த இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணி ஒரு 3 to 3.5 monthsலேயே நான் வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன் ஆஸ் எ மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியராக. ஓகேங்களா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வித் பேக்கேஜ் ஆஃப் அரவுண்டு, நான் அது பேக்கேஜை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ பட் இருந்தாலும் நான் ரேஞ்சஸில் நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லியில் வந்து ஒரு ஆக்சுவலாக ரொம்ப கம்மி தான். நான் ஃபஸ்ட்டு இல்லை ப்ளேஸ் ஆனேன்ல, அந்த சேலரியை விட இப்போ நான் வாங்குகிற சேலரி கம்மி தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் சொல்கிறேன். 16க்கு கொஞ்சம் அபவ், 18க்கு ரொம்ப கம்மி. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கோம், கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 16க்கு கொஞ்சம் அதிகமாக, 18,000க்கு ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோடய சேலரி. ஓகேங்களா, ஆஸ் எ ஃப்ரெஷராக. ஸோ ஜாயின் பண்ணி 7 months போயிடுச்சா. ஓகே, லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். ஸோ எப்படி ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெரிய வேலாம் கிடையாது. நான்
ஃப்ரீயாகவும் ரிசோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணிருக்கேன். என்னதான் நான் ரிசோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணாலும் எனக்கு வந்து எந்தெந்த கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குதுன்றது அவ்வளோவா ஐடியா இருக்காது. நான் வெப்சைட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். பட் அதுக்கு நடுவில் என்னால் ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி நான் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என்னால் கரெக்டாக ஒரு கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகவே முடியல. நான் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு நினச்சி ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி ரெகுலராக அந்த இன்ஸ்டியூட் போனதுனால மட்டும்தான் என்னால் இது ப்ளேஸே ஆக முடியுது. ஸோ நான் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட் வந்துச்சு. அங்கே இருக்கிற வரைக்கும் நான் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு மேனுவல் டெஸ்டிங் வந்துச்சு, எஸ்கியூஎல் வந்துச்சு, தென் ஜாவா போய்ட்டுருச்சு. வெப் டெக்னாலஜி ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் நான் வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன். ஓகேங்களா, ஜாயின் டேட்டும் வந்துச்சு, அதை ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டோரி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நினச்சின்னு இருந்தீங்கன்னா, எப்படி நான் ப்ளேஸ் ஆகுதுன்னு தெரில, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, எனக்கு டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன், டெஸ்டிங்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் வந்து நான் இன்ஸ்டா ஐடி வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கைட் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் இந்த இன்ஸ்டியூட் நான் படித்த இன்ஸ்டியூட்டே நான் சொல்கிறேன். உங்களுக்குன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ரொம்பலாம் பயப்பட தேவையில்ல. மற்றவங்களாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப தாராளமாக அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க வைக்கிறதா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பண்ணுறாங்க. 1 lakh 1.5 lakhs 2 lakhs அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், ஓகேங்களா, இயர்லி எவ்வளோ செலவாகுமோ அந்த இது தான். ஓகேங்களா, எவ்வளோன்னா 30 to 35,000. ஓகேங்களா, 30 to 38,000. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வரும். ஸோ எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணுன்னு கேட்குறவங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இது ஒன்றும் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா, அந்த இன்ஸ்டியூட்லேருந்து எனக்கு ₹1 கூட தரப்போகிறது கிடையாது. எனக்கு அந்த இன்ஸ்டியூட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த இன்ஸ்டியூட் மாதிரி வேறு எந்த இன்ஸ்டியூட்டுமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் சைட்லேருந்து வேறு ஒரு இன்ஸ்டியூட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த இன்ஸ்டியூட் பற்றி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டதுக்கு இல்லை சில பேர் பாசிட்டிவ் சொன்னாங்க, சில பேர் நெகட்டிவ் சொன்னாங்க. ஓகேங்களா, பட் நான் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட் தான். நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கேட்டேன், ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்குமே அந்த இன்ஸ்டியூட்டே தெரில. ஓகேங்களா, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் கேட்டாச்சு. அவங்க சொன்ன இன்ஸ்டியூட்டுமே ஆவரேஜ் தான். ஓகேங்களா, ஆவரேஜ் அப்போ ஆவரேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நானாக பார்த்த இன்ஸ்டியூட், ஓகேங்களா, நானாக சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் போய் பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட 6-7 இன்ஸ்டியூட்ஸ் ஏறி இறங்கியிருப்பேன். எல்லாமே ஒஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இதை நான் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணுறப்ப எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டு தான். ஓகேங்களா, இதை நான் ஓப்பனாக சொல்லுவேன். இதை பார்த்து மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் எஜுகேஷன் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நான் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற எஜுகேஷனுக்கும் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லுவாங்களே, அது வந்து நான் படித்த இன்ஸ்டியூட். பட் எனக்கு அதர் இன்ஸ்டியூட்டை பற்றி எனக்கு தெரில. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏன்னா அதிகமாக இருக்குது. அவங்க வந்து நல்ல எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இவ்வளோதாங்க விஷயம். ஸோ எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாலும் நான் டிஎம் தான் வர சொல்லுவேன். ஸோ எனக்கு டிஎம்ஏ பண்ணுறேங்க இன்ஸ்டாகிராமில். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோடய ப்ளேஸ்மெண்ட் ஸ்டோரி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.